நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தா, நம்ம கார்த்தி அதுக்கடுத்து நம்ம விஜய் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அத பார்த்துட்டு பிருந்தா வந்து வீட்ட விட்டே போறாங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க அம்மா சொல்லிக் குடுத்த மாரி பிளான் எல்லாம் போடுறாங்க. எப்படியாவது அந்த கார்த்திய போய் கால்ல கையா விழுந்து, அவன வந்து நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துரணும். அதுக்கு அடுத்து தான் நம்ம நெனைக்கிறத இந்த வீட்ல வந்து நிறைவேத்த முடியும். அம்மா சொன்ன மாரி அதத்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கார்த்தி அந்த நேரத்தில வந்து தனியா வந்து ரூம்ல உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து விஜி வந்து போறாங்க. போன உடனேயுமே வந்து எதுவுமே பேசல. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே கால்ல விழுந்துடுறாங்க. கார்த்தியோட கால பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. மாமா என்னைய மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்திக் வந்து ஒண்ணுமே புரியல. "ஏய் விஜி ஒழுங்கு மரியாதை எந்திரி. இப்ப எதுக்கு கால்ல விழுந்துகிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "மாமா நான் எந்திரிக்க மாட்டேன். என்னைய நீங்க மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதுக்கடுத்து தான் எந்திரிப்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எதுக்கு உன்னைய வந்து மன்னிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாரு நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. ஃபர்ஸ்ட் எந்திரி." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல மாமா என்னைய மன்னிங்க. தயவுசெய்து வந்து நான் சொல்றத கேளுங்க. அன்னைக்கு நைட்டு உண்மையாவே வந்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்க மாமா. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த பொண்ணாவது வந்து அவளோட கற்பு மேல வந்து பொய் சொல்லுவாளா? நான் அப்படி பொய் சொல்லுவேன் நீங்க நம்புறீங்களா? நீங்க பண்ணதுனால தான் மாமா நான் வந்து வேற வழியே இல்லன்னு சொல்லி தான் இப்படியெல்லாம் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நான் எதுக்கு பிருந்தாவ திட்டினேன்? நீங்க வந்து என் கூட இருக்கணும். அத விட்டுட்டு நீங்க அவ கூட போனீங்கன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். என் கழுத்துல தாலி கட்டிட்டு நீங்க அவ கூட போய் பேசி பழகிட்டு இருந்தா ஊர் உலகம் வந்து என்ன பேசுவாங்க? அதனால தான் நான் கோவத்துல அப்படியெல்லாம் பேசிட்டேன். ஆனா உண்மையாவே வந்து அன்னைக்கு நீங்க வந்து குடிச்சிட்டு தப்பு பண்ணீங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கார்த்திக்கே அவங்க கெஞ்சுறத பார்த்தோனே டவுட் வர ஆரம்பிச்சுருது. ஒரு வேள வந்து நம்மளும் தப்பு பண்ணியிருப்போம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல வர ஆரம்பிச்சுருது. "சரி, சரி ஃபர்ஸ்ட்டு எந்திரி நம்ம பேசிக்கிருவோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்றாங்க. "இல்ல மாமா நீங்க என்னைய மன்னிச்சுட்டேன்னு சொன்னா தான் நான் எந்திரிப்பேன். அது மட்டும் இல்லாம என்னைய நீங்க ஏத்துக்கிறணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி இதுக்கு மேல என்ன பண்றது? சரி எந்திரி அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. "பார்த்தீங்களா மாமா நீங்க வந்து நான் சொன்ன உடனேயுமே ஏத்துக்கிட்டீங்க. என் மேல வந்து உங்களுக்கு அந்த அளவு பாசம் இருக்கு. அது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாரு, உன் மேல எனக்கு கோவம் இருக்கிறது என்னமோ உண்மதான். ஆனா நீ பண்ணதுனால தான் கோவப்பட்டேன். சரியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "தெரியும் மாமா, நான் பண்ணது தப்பு தான். என்ன பண்றது? நீங்க எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில அங்கிட்டிருந்து பிருந்தா வந்து பார்த்துடுறாங்க. அப்ப பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கார்த்தி இருக்கார்ல, கார்த்தி வந்து விஜியோட கைய பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. "கார்த்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே உள்ள வராங்க. "ஏய் பிருந்தா, நான் சொல்றத கேளு. விஜி வந்து எந்த தப்புமே பண்ணல." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன கார்த்தி, உங்களுக்கு மூளை எதுவும் குழம்பிருச்சா? நம்ம கல்யாணத்த நிப்பாட்டினது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தானே சொன்னீங்க." நான் சொன்னேன். அது என்னமோ உண்மதான். ஆனா இப்ப தான் எனக்கு உண்மையெல்லாம் தெரிய வருது. அவளும் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கா என்னால. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. அதனால வந்து அவள நீ டிஸ்டர்ப் பண்ணாத. அவ வந்து உன்னோட வழியில வரமாட்டா. சரியா? பிருந்தா நீ வந்து அமைதியா இரு. ஏ விஜி நீ வந்து பிருந்தாவ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேல்ல அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நான் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் மாமா. எனக்கு நீங்க கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா அவளே திருந்திட்டு அமைதியாயிட்டா. இனிமே வந்து நீ அவள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரியா? அவளும் இந்த வீட்ல இருக்க போறா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இத கேட்டவுடனே பிருந்தாக்கு வந்து கோவம் வந்துருது. ஓ! அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? இப்போ வந்து அவ தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டா. சரி பரவால்ல. நீங்க அவங்க கூடயே சேர்ந்து வாழுங்க. எனக்கு நீங்க தேவையில்ல. நான் எங்க வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா விறுவிறுன்னு நடைய கட்டிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம கார்த்தி வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் ஒரு நிமிஷம் இரு. அவ ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. நான் போய் அவளுக்கு புரிய வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பின்னாடியே போறாங்க. ஏய் பிருந்தா எங்க போற? நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்லங்க உங்களுக்கு வந்து என்னைய விட அவ தான் முக்கியமா போயிட்டா. இதுக்கப்புறம் வந்து நான் இந்த வீட்ல இருந்து என்ன செய்ய? 2வதா இருக்கவா? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் எதுக்கு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவ எந்த தப்புமே பண்ணல. என்னைய மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தா. அதனால தான் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்றாங்க. ஆமா நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேங்க. எனக்கும் உங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நீங்களும் ஆமான்னு தானே சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விஜய பிடிச்சிருக்கு அப்படிதானே? அப்பனா நான் வேண்டாத ஆள் ஆயிட்டேன். இருக்கட்டுங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுல அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா விஜய்க்கு வந்து பயங்கரமான கொண்டாட்டம். நீ என்னதான் போய் கெஞ்சினாலும் இன்னும் ஒண்ணும் ஆகாது. பிருந்தாவ கூடிய சீக்கிரம் அந்த வீட்ட விட்டு வெளியில அனுப்பிட வேண்டியதுதான். அதுக்கடுத்து நம்மளோட டார்கெட் வந்து மாறணும், வீடாவும் தான். இந்த கார்த்திய வச்சே இந்த குடும்பத்த சின்னாபின்னமாக்கிற வேண்டியதுதான். அம்மா நீ குடுத்த ரூட்டு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பயங்கரமான சந்தோஷத்துல இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.